கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த டெய்லி விடுதலை இந்த ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க நான் மிகவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாடுகிறேன். பிரியமானவர்களே, இந்த டெய்லி டெலிவரன்ஸோட ஊழியத்தோட நோக்கம் இதை பார்க்குற கேட்குற யாவரும் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எல்லாவற்றிலேருந்து விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், ஜான் 8:36, அங்கே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலாக்கப்பட்டுருவீங்க. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு அநேக ஜனங்கள் கடன் என்ற கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். கடன் என்ற கட்டுக்குள்ளே மாற்றிக்கொண்டு அநேகர் வாழ்க்கையில் வேதனை, பயம், திகிலுக்குள்ளே, டிப்ரெஷனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த கடன் பிரச்சனால, இந்த கடன் என்ற கட்டுனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். காரணம் பிரியமகளே, கடன் என்பது ஒரு கட்டு. கடன் என்பது பிசாசின் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதில் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒருவேளை நீங்களும் கடன் என்ற கட்டுக்குள்ளே இருக்கலாம். ஐயோ, நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளோ போராடி பார்க்குறேன், பல வருஷமாக இந்த கடன் பிரச்சனையில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிற எல்லா பணமும், ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லா பணமும் இந்த கடனுக்கும் இந்த வெட்டிக்கும் இந்த காரியங்களுக்கு வீணாக போய் கொண்டிருக்கிறது. பல வருஷமாக இந்த கடன் பிரச்சனைலேருந்து என்னால் வெளியே மாற முடியல. என் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை மாட்டி நான் தவித்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் வாழணும்? இந்த கடன் பிரச்சனையோட எவ்வளோ அவமானம், எவ்வளோ பரியாசம், என் வாழ்க்கையில் எவ்வளோ நிந்தைகள், இப்படி வாழ்கிறதோட நான் மறிச்சு போன நல்லா இருக்குமே, ஏதாவது தற்கொலை பண்ண நல்லா இருக்குமே நினைக்கிற சகோதரா, சகோதரி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு ஒரு நச்சல் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த கடனிலிருந்து விடுவிக்க ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலாக்கப்படுறீங்க. கடைப்பிடிச்சு விடுதலாக்க முடியுமா? அந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியுமா? நிச்சயமாக முடியும். நிச்சயமாக வெளியே வரலாம். அதுக்காக தான் ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது, நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம், நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். அப்போது கடன் என்பது பிசாசுடன் தந்துரும். இன்னைக்கு நிறைய கடவுள் பிள்ளைகள் கூட, நிறைய ஜனங்கள் இந்த கடனுக்குள்ளே மாற்றிக்கொண்டு வெளியே வர முடியாமல், வாழ முடியாமல் நிறைய பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகன், மகோ, ஏன் கலங்குற, ஏன் பயப்படுற, ஏன் தவறான முடிவு எடுக்கிற? இந்த கடைப்பிடிச்சினால எவ்வளோ அவமானம், இந்த கடைப்பிடிச்சிலேருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த கடைப்பிடிச்சினால எவ்வளோ என் வாழ்க்கையில் பரியாசங்கள், நான் ஏன் வாழணும், நான் ஏதாவது சேர்ந்துக்கலாமா, ஏன் தப்பாக முடிவு எடுக்கிற? இன்னைக்கு உன் தேவனை கர்த்தர் நான் சொல்லுகிறேன், உன்னை அந்த கடைப்பிடிச்சிலேருந்து உன்னை விடுவித்து நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி, எசப்பா, பரலோகத்தின் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீ விடுதலை நாயகனப்பா, நீங்கள் விடுதலாக்கினால் மெய்யாகவே இந்த கடன் என்ற கட்டுக்குள்ளேருந்து நாங்கள் விடுதலாக்கப்படுவோம். சுவாமி, இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ப்ரேயர் மூலிமா யாரெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, கேட்டு கொண்டிருக்கிறாங்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, விசுவாசித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த கடன் என்ற கட்டுக்குள்ளே ஒரு விடுதலையை வாஞ்சித்து கொண்டிருக்கிறாங்களோ, அத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். அத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற கட்டுகள் முறிவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இது பார்த்து கொண்டிருக்கும் போதே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், கடன் என்ற கட்டு, தரித்திரம் என்ற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலாக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வு, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாகப்பா. நீங்கள் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே. ஆமென். God bless you.